ஹாய் ஹலோ காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்பிஎஸ் சைட்லேருந்து ரொம்ப நாளுக்கு அப்புறமா ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆக்டிவ் மெம்பர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த நியூஸை பார்த்தீங்கன்னா கொண்டு போய் சேர்க்கணும். அதே போல் அவங்க இதை பண்ணியே ஆகணும். சரிங்களா? ஆக்டிவாக நீங்கள் எஸ்பிஐயில் இருக்கீங்கன்னாவே கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக பண்ணணுங்க. அதுவும் டைமையும் கொடுத்துருக்காங்க. மார்ச் 5ஆம் தேதிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவும் பண்ணிடணும். மேக்ஸிமம் ஒரு 10 நாள் கிட்ட நம்மளுக்கு டைம் இருக்குது. இந்த நாட்களுக்குள்ளே எப்படியாச்சும் உங்கள் டவுன்லைனுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை சொல்லி அவங்கள பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ் மட்டும் தான் இந்த வேலை நீங்கள் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? அது ஐடி லாகின் பண்ணிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் தான் பண்ணணும். சரிங்களா? இதை மட்டும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட அமௌண்ட்டுக்கு எந்த ஒரு லாஸுமே இருக்காது. அது எப்படி பண்ணுறது, ஏன் இதை பண்ணுறாங்க, எல்லாத்தையும் மட்டுமே இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இது ஏன் பண்ணுறாங்கன்னு சொல்கிறேன். இது பண்ணலாம் என்ன ஆகும்னு சொல்கிறேன். எல்லாமே டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. ஃபஸ்ட் எடுத்து உங்களுடைய எஸ்பிஐடைய ஐடி ஓப்பன் பண்ணிங்க. உங்கள்கிட்ட எஸ்பிஐ ஐடி இல்லை ப்ரோ, நான் மொபைல் சேஞ்ச் பண்ணிட்டேன், என்கிட்ட லாகின் லிங்கே இல்லை ப்ரோ அப்படின்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் நம்பர் மேலே ஷோ ஆகும். நான் உங்களுக்கு எஸ்பிஐடைய லாகின் பண்ணுறதுக்காக லிங்க் அனுப்புகிறேன். சரிங்களா? லாகின் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி தாங்க வரும். அதில் ப்ரொஃபைல் ஐடி போட்டு சொல்லிப்பாங்க. உங்களுடைய ப்ரொஃபைல் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு போட்டு பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ணுறங்க. சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஐடி பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். சரிங்களா? ஐடி ஓப்பன் ஆகிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த விட்ராவல் அப்படிலாம் இருக்கும் ஆப்ஷன். சரி, அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த டேஷ் போர்டு இருக்கு இல்லையா, அந்த டேஷ் போர்டை டச் பண்ணிங்க. நீங்கள் முதல்ல பண்ண வேண்டியது அதுதான். ஓகேவா? ஸ்க்ரீன் ரெக்கார்டை நீங்கள் உங்கள் மொபைலில் ஆன் பண்ணிக்கிங்க. ஸ்க்ரீன் ரெக்கார்டே ஆன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே ஆன் பண்ணிவிட்டு அப்படியே இந்த ஐடி அப்படி காமிங்க. ஐடி லாகின் பண்ணிட்டு அப்படியே ஐடியை காமிங்க. காமிச்சு உங்களோட டாஸ்க் வாலெட்டில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா காமிக்கிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ போனஸ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். அஃபிலியேட் பேலன்ஸில் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். டோட்டல் கிரெடிட்டு இந்த மாதிரி எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுன்னா ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், எல்லாத்தையும் ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டாக எடுத்து வச்சிங்க. சரிங்களா? இது கூட நீங்கள் என்னென்ன பண்ணணும் நான் பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். சரிங்களா? இப்போ ஜஸ்ட்டு நீங்கள் இது எல்லாத்தையுமே ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டு எடுத்து வச்சிங்க தனியாக. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு நீங்கள் எப்படி இதை வாலெட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா இந்த அமௌண்ட்டு தான் நம்ம வாலெட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். சரிங்களா? இந்த டாஸ்க் ஏர்னுன்னு இருக்கு இல்லையா, டாஸ்க் ஏர்னுன்னா நீங்கள் இவ்வளோ நாள் டாஸ்க் பண்ண அமௌண்ட்டு. ஓகேவா? அந்த அமௌண்ட்டை நம்ம என்ன பண்ணால் அஃபிலியேட்டுக்கு சேஞ்ச் பண்ண போகிறோம். அஃபிலியேட் பார்த்தீங்கன்னா இங்கே இடத்துல இருக்கும். சரிங்களா? இதுதான் அஃபிலியேட் பேலன்ஸு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம சேஞ்சஸ் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டிங்க அப்படின்னா முன்னாடி ஃப்ரண்ட் பேஜில் உங்களுக்கு விட்ராவல் அப்படின்னு இருக்கும். அந்த விட்ராவல் டச் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு டச் பண்ணிவிட்டு வாலெட் ட்ரான்ஸ்ஃபர் பார்த்தீங்கன்னா இருக்குங்க. அந்த வாலெட் ட்ரான்ஸ்ஃபரை ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். அந்த கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வாலெட் ட்ரான்ஸ்ஃபர் பார்த்தீங்கன்னா இது தான். சரிங்களா? இந்த வாலெட் ட்ரான்ஸ்ஃபர் தான் நீங்கள் கிளிக் பண்ணணும். இந்த வாலெட் ட்ரான்ஸ்ஃபர் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிவிட்டு அது கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தாங்க இருக்கும். சரிங்களா? இங்கே உங்களுக்கு அஃபிலியேட்டில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. இதுதான் அஃபிலியேட்டுடைய எனக்கு அமௌண்ட் இருக்கிற அமௌண்ட் இது தான். இப்போ என்ன பண்ணால் சூஸ் வாலெட்னு ஒன்று இருக்கும். சூஸ் வாலெட்டை நீங்கள் டச் பண்ணுங்கள். டச் பண்ணிவிட்டு இதில் டாஸ்க் வாலெட்டை டச் பண்ணுங்கள். டாஸ்க் வாலெட்டை டச் பண்ணிட்டு அவருக்கு உங்களுக்கு மேலே அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணுவாங்க. உங்கள் டாஸ்க் வாலெட்டில் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு அந்த அமௌண்ட் அப்படியே கீழே டைப் பண்ணுங்கள். 13,420 ரூபா இருக்குது இப்போ இதில் 13,420. அதை நான் டைப் பண்ணி கீழே சப்மிட் கொடுத்துருங்க. அவ்வளோதான். இது சப்மிட் கொடுத்துட்டா பிறகு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டாஸ்க்லேருந்து உங்களுக்கு அஃபிலியேட் பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் ஆகிடும். சரிங்களா? இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டோ ஸ்க்ரீன் ஷாட்டோ எல்லாத்தையுமே எடுத்து வச்சிங்க. ஓகேவா? இப்போ எப்படி சேஞ்சஸ் பண்ணணும் நான் சொல்லிட்டேன். ஓகேவா? அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன பண்ணணும், அப்படி என்னென்ன ஸ்க்ரீன் ரெக்கார்டாக எடுக்கணும் அப்படின்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் டேஷ்போர்டில் போயிட்டு உங்கள் டாஸ்க் வாலெட்டில் எவ்வளோ அமௌண்ட் இருந்துச்சு, அஃபிலியேட்டில் எவ்வளோ அமௌண்ட் இருந்துச்சு எல்லாத்தையுமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிங்க. சரிங்களா? இப்போ என்ன பண்ணால் நான் சேஞ்சஸ் பண்ணிட்டேன். இப்போ அஃபிலியேட்டில் பார்த்தீங்கன்னா மொத்த அமௌண்ட்டுமே பார்த்தீங்கன்னா டாஸ்க்லேருந்து நான் எல்லாத்தையுமே சேஞ்சஸ் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோன்னே எனக்கு இங்கே 0 ஆகிடுச்சு. 0 ஆகிடுச்சு அப்படின்னா எனக்கு இங்கே ஆட் ஆகிருக்கணும். இங்கே பாருங்கள் அஃபிலியேட்டில் எனக்கு ஆட் ஆகிருக்கும். இதை நீங்கள் என்ன பண்ணால் ஃபுல்லாக ஒரு ஸ்க்ரீன்ஷாட் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சிங்க. முடிஞ்சதுன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்டே பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சிங்க. ஏன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மட்டும் தான் ஷோ ஆகும். அதே ஸ்க்ரீன் ரெக்கார்டு எடுத்திங்கன்னா உங்களோட பேர், ஒரு ஸ்டாஃப் ஐடி எல்லாமே தெரிகிற மாதிரியே நீங்கள் இதில் அந்த பேர், ஸ்டாஃப் ஐடி, கீழே அந்த டாஸ்க் அமௌண்ட்டு ப்ளஸ் இன்ட்ரோ கமிஷன், அது அஃபிலியேட் பேலன்ஸ் எவ்வளோ இருந்துச்சு எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டே நீங்கள் எடுத்து வச்சிக்கலாம். சரிங்களா? இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டு கூட நீங்கள் வேறு என்னென்ன ஸ்க்ரீன் ரெக்கார்டு எடுக்கணும் அப்படின்னா இந்த ட்ரைனிங் டாஸ்க் நீங்கள் டச் பண்ணி டாஸ்க் ஹிஸ்ட்ரி இருக்குல்ல, இந்த டாஸ்க் ஹிஸ்ட்ரி கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம், ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா போட்டுங்க. சரிங்களா? இது அப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்டு கூட நீங்கள் தாராளமாக போட்டுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா அந்த பே அவுட் ஹிஸ்ட்ரி ஒன்று இருக்குங்க. அந்த பே அவுட் ஹிஸ்ட்ரியுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்டு எடுத்து வச்சிங்க. ஆக மொத்தத்தில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்டு எடுத்து வச்சுக்கிது ரொம்ப நல்லது. ஓகேவா? ஓகே. இதை நான் எப்படி பண்ணணும்னு நான் சொல்லிட்டேன். இப்போ வாலெட் ட்ரான்ஸ்ஃபர் எப்படி பண்ண சொல்லிட்டேன். இது ஏன் பண்ண சொல்கிறாங்க, எதுக்கு பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட் எடுத்தோடனே
எஸ்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 5ஆம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. எது பண்ணுறதா இந்த வாலெட்டோடைய அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு மார்ச் 5ஆம் தேதி கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே எல்லாருமே பண்ணிவிடுங்க. ஸோ அதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணலாம்னு நினச்சினா கண்டிப்பாக பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா எஸ்பிஐ சைட்லேருந்து டேட்டா பேஸ்னு வச்சுருப்பாங்க. சரிங்களா? டேட்டா பேஸ்னு ஒன்றுமே இல்லை. நம்ம மெமரி கார்டு பென் ட்ரைவெல்லாம் வச்சுருக்கோம் இல்லையா? லேப்டாப்பில் வந்து ஸ்டோரேஜ் ஒன்று இருக்கும். ஸோ அவ்வளோ எந்த அளவுக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் சேவ் பண்ண முடியும், அந்த அளவுக்கு ஃபைல் சேவ் பண்ண முடியும். ஸோ அதே போல் தான் எஸ்பிஐவில் நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய எல்லாத்தையுமே ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே ஒரு பெருசாக ஒரு ஹார்ட் டிஸ்க்னு வச்சுங்க. அந்த ஹார்ட் டிஸ்கில் எல்லாத்தையுமே சேவ் ஆகிட்டே வரும். ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அது ஹார்ட் டிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நிரம்பியில் வந்துடும். சரி, கிட்டத்தட்ட ஒரு நிறைய டாஸ்க் நம்ம பண்ணியிருக்கோம், நிறைய உடைய ஃபைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் ஆகிருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா இது அந்த டாஸ்க்குடைய இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெலிட் பண்ண போகிறாங்க. ஸோ அப்போ நம்ம டெலிட் பண்ணிட்டா நம்மளுக்கு திரும்பி கிடைக்குமா? கிடைக்காது தானே. இப்போ நம்ம ஒரு படமே ஒரு பென்ட்ரைவில் ஏற்றுறோம் அப்படின்னா அது டெலிட் பண்ணி திரும்பி கிடைக்காது. அதே போல் தான் அவங்களுடைய டேட்டாஸ் எஸ்பிஐடைய டேட்டா பேஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே அந்த டாஸ்க்குடைய அமௌண்ட் வந்துச்சு நம்மளுக்கு, அதுவும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பே அவுட் ஹிஸ்ட்ரி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்க் ஹிஸ்ட்ரி, இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டேட்டா பேஸ்லேருந்து டெலிட் பண்ண போகிறாங்க. இருக்கிறதுலே அதுதான் அதிகமான டேட்டா பேஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இருக்கிறதுலே அதிகமான டேட்டா பேஸ் வந்து மட்டுமே அவங்க டெலிட் பண்ண போகிறாங்க. ஸோ அஃபிலியேட்டில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது தனி ஃபைல், இது தனி ஃபைல். சரிங்களா? அஃபிலியேட் மாற்றி வச்சிட்டிங்கன்னா அந்த ஃபைல் அப்படியே தான் இருக்கும். ஸோ அதை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருந்தாங்கன்னா அப்படின்னா நியூவாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணக்குள்ள அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த அமௌண்ட் எவ்வளோ இருந்துச்சோ அதை வந்து காமிச்சிடும். ஆனால் நீங்கள் டாஸ்க் அமௌண்ட்டில் அப்படியே வச்சுட்டிங்கன்னா அவங்க டேட்டா பேஸை டெலிட் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுடைய அமௌண்ட்டும் சேர்ந்து டெலிட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன தான் ப்ரூஃப் எடுத்து காமிச்சாலும் ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா டெலிட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு படம் டெலிட் ஆகிறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு ரெட் பென்ட்ரைவில் நம்ம ஏற்றி வச்சுக்கிற மாதிரி. ஸோ இங்கேருந்து நம்ம இன்னொன்று அது அஃபிலியேட்டுக்கு வந்து பார்த்தா சேஞ்ச் பண்ணணும். டாஸ்க்லேருந்து அஃபிலியேட்டுக்கு நம்ம பார்த்தா சேஞ்ச் பண்ண வச்சுக்க போகிறோம். சரிங்களா? இதுக்காக தான் 10 நாள் வந்து பார்த்தா டைம் கொடுத்துருக்காங்க. இந்த 10 நாளுக்குள்ளே நீங்கள் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டாஸ்க் அமௌண்ட்டு கண்டிப்பாக அதை ரீகவர் பண்ணவே முடியாது. சரிங்களா? அதனால் முழுக்க உங்களுடைய டவுன்லைன் மெம்பர்ஸ்க்கு ஆக்டிவாக இருக்க மெம்பர்ஸுக்கு இவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் டாஸ்க் பண்ணியிருந்திருப்பாங்க, வாலெட்டில் ஒரு 2000 5000 இருந்திருக்கும். ஸோ அப்படி இருந்திருக்கு அப்படின்னா மறக்காமல் வந்து அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுட்டு வாலெட் ட்ரான்ஸ்ஃபர் மறக்காமல் பண்ண சொல்லுங்கள். சரிங்களா? ஸோ அப்போ ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்காக தான் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ மார்ச் வந்து பார்த்தீங்கன்னா இது எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா நியூவாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நியூவாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கணக்கெடுக்க போகிறாங்க. அதனால தான் இந்த ஃபைல்ஸில் டெலிட் பண்ணிவிட்டு நியூவாக மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ மார்ச் 9ஆம் தேதியில் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வர ஸ்டார்ட் ஆக போகுது. ஓல்டு மெம்பர்ஸ் நியூ மெம்பர்ஸ் வந்து எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டுமே வர ஸ்டார்ட் ஆகும்போது சொல்லியிருக்காங்க. அதே போல் இது யாரெல்லாம் பண்ணணும் அப்படின்னா ஓல்டு மெம்பர்ஸ் அண்ட் நியூ மெம்பர்ஸ் எல்லாருமே பண்ணணும். எஸ்பிஐயில் நீங்கள் இருக்கீங்கன்னாவே கண்டிப்பாக எல்லாருமே பண்ணணும். அது இப்போ ஜாயின் பண்ண போகிறோம், அப்போ ஜாயின் பண்ணால் எல்லாருமே பண்ணுங்கள், யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. சரிங்களா? ஸோ இதுதாங்க விஷயம். இதில் ஏதாச்சும் டவுட் இருக்குது, ஏதாச்சும் உங்களுக்கு வேறு என்ன சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படியே நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். சரிங்களா? ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அன்பு அண்ட் அஃபிஷியல். தேங்க்ஸ். பாய்.